தூக்கம் போடுறதுக்கு ஒரு நல்ல நாள். ஆனா என் இடத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வளர்ந்த மனுஷன் இங்க பண்ணவே கூடாது. என்ன சொன்ன? முடிச்சுக்கிட்டா இருக்காரு. என்னப்பா பண்றீங்க? தொல்லை பண்ணாம இங்க இருந்து போயிடு. ஓகே சார். இப்ப என்ன பண்ணலாம்? டோரிமான், நோபிட்டா கொஞ்சம் இருந்து வந்துடுறேன். என்னப்பா அது? தண்ணி தான்ப்பா. என்ன தண்ணி? சாதாரண தண்ணி தான் அது. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு டிராமா ப்ளே பண்ணாங்க. நிறைய பேர் இருந்ததுனால என்னால பார்க்க முடியல அது. அதனாலதான் இந்த தண்ணி பாட்டில இந்த மரத்துல தூங்க விட்டுருந்தேன். எதுக்கு? தண்ணியில வீடியோ. சரி, இப்போ இந்த தண்ணியை இந்த டப்பாக்குள்ள ஊத்தணும். அவ்வளவுதான். இதுல எது உருவம் வருதே? இது ஃபேமஸான டிராமா பார்ட்னர் ஆச்சே. அப்படின்னா இந்த தண்ணியில கூட ஏதாவது வரலாம்ல? அடடா, அது கூட நல்ல ஐடியா தான்ப்பா. வா போய் பார்க்கலாம். சீக்கிரமா போ. அட, ஒண்ணும் தெரியல. ஏன்னா இந்த தண்ணி ஒரு பைப் லைன்ல இருந்து தானேப்பா வருது. சரி, நான் இந்த தண்ணியோட டைமை கொஞ்சம் ரீவைண்ட் பண்றேன். இது என்ன ஊர்ல பனி பிடிச்ச மாதிரி புகையா இருக்கு? அப்படின்னா அந்த நேரத்துல இது மேகமா இருந்திருக்கு போல இருக்கு. பாத்தியா? அதுக்கப்புறம் இது மழையா மாறி இருக்கு. இப்ப இது நம்ம நிலத்துல பட்டு கீழே போயிட்டு இருக்கு. இது அப்படியே நிலத்துக்குள்ள போய் பக்கத்துல இருக்கிற நதியில கலந்து நமக்கு தண்ணியா கிடைக்குது. அழகா இருக்குப்பா. அந்த பையன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓ, இதெல்லாம் கூட இதுல பண்ணலாமா? மூங்கில் இலையில படகு செஞ்சு விடுறான்ப்பா. ஆனா அவன் பார்க்க சுகமா இருக்கானே. இந்த மாதிரி தான் இந்த தண்ணி ஊர்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் அது ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்ல போய் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் டேப் வாட்டர் நம்ம வீட்டுக்கு வரும். அருமையா இருக்கே. இன்னைக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டல நீ. ஓகே, இப்ப பார்த்த மாதிரி நான் இன்னும் நிறைய விதமான தண்ணிகளை கொண்டு வரேன். நான் போயிட்டு வரேன். புது விஷயத்த பார்த்துதான் குட்டியா தூக்கம் போடுற விஷயத்தையே மறந்துட்டு போறான். பாத்தியா, நான் எவ்வளவு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? நம்ம ஊர் குளத்துல இருந்துதான். இந்த இடத்துல யாருமே இல்லையே. சரி, டைம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடு. கொஞ்சம் யாரும் அங்க உட்கார்ந்துருக்காங்க பாரு. இவரா? இவர் உனக்கு தெரியுமா? கிரவுண்ட்ல இவரு படுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுவும் என்னோட ஸ்பெஷல் இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப இது ஸ்கூல் பக்கத்துல இருக்க நதியில இருந்து கொண்டு வந்தேன். பாவம், மீன் கிடைக்கல போல. அந்த தண்ணி எங்க இருந்து கொண்டு வந்த? ஒரு தடவை பாக்குறதுல தப்பு இல்ல. உள்ள வரலாமா நோபிட்டா? என்ன ஆச்சு? எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. அது சரி, உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, இத நான் நதியில புடிச்சேன். மூங்கில்ல போட்டா? அதோட இதுல ஒரு லெட்டர் இருந்தது. என்ன இருக்குதுல? இச்சிரோ அண்ணா, தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க அண்ணா. நம்ம அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது நிலத்துல மயங்கி விழுந்துட்டாரு. அவருக்கு உடம்பு முடியல. அச்சச்சோ, கீழ் விழுந்துட்டாரா? இது அவர்கிட்ட நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனா இதுல அவரோட பேர் மட்டும் தானே எழுதிருக்கு. அட்ரஸ் எதுவும் எழுதலையே. கண்டிப்பா இத வச்சு அவரை கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒருவேளை அந்த டேப் வாட்டர்ல என்ன பண்ண போற? ஏதாவது தெரியுதா? அது இந்த பையன் தான். பாத்தியா? அதே லெட்டர் தான். அதுல என்னமோ எழுதிருக்கே. அதேதான், அதே லெட்டர். அப்ப இந்த லெட்டரை இந்த பையன் தான் எழுதி விட்டுருக்கானா? நாம இந்த பையனோட அண்ணனை தேடணும். அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருந்தா ஃபேஸ் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆமா, நீ சொல்றது சரிதான். நம்ம செக் பண்ணி பாப்போம். இதுல வர இமேஜ வச்சு நம்ம ஊர் முழுக்க தேடி பாப்போம். இவரை பாத்தியா? அவரு தெரியுமா? பார்த்த நீ எங்க?
இன்னும் அங்கதான் இருக்கணும். ஹலோ சார். சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இங்க இருந்து போங்க. நான் தொல்லை பண்ண வரல. உங்களோட அப்பா தான் உடம்பு சரியில்லாம இருக்காரு. என்னது, என்னோட அப்பாவா? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்களோட சின்ன தம்பி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. டியர் இச்ரோ பிரதர்னு. ஓ, உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? இந்த போட்டோல இருக்கிறது உங்க தம்பி தானே? இவனா? சரி விடுங்க, முதல்ல இந்த லெட்டரை நீங்க படிங்க. வேணாம்பா, என் அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆனா நான் சிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்னால பொழைக்க முடியல. இந்த நிலைமையில என்னால அவர் முகத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாம கதை சொல்லி என்ன வெறுப்பேத்தாதீங்க. திரும்ப போங்க. வீடு எங்க இருக்கு? என்ன? உங்க ஊர் எங்க இருக்கு சொல்லுங்க. அது வந்து ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் உங்களுக்கு நான் லெட்டர் அனுப்புறேன். இந்த ஆறு டோக்கியோ நகரத்து பக்கம் தான் போகும்னு நினைக்கிறேன். அங்க யாராவது ஒரு நல்ல மனுஷன் கண்டிப்பா இதை எடுத்து பாப்பாருல்ல. இங்க நம்ம அப்பா எப்பவுமே உங்களை பத்தி தான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா வந்துடுங்கண்ணா. அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா உங்க முகத்தை பார்த்தாருன்னா அவர் உடம்பு சரியாயிடும்ண்ணா. இப்பதான் நிம்மதி. சரியா சொன்ன. ரொம்ப நன்றி டோரிமோன். நோபிட்டா உனக்கும் தான். சரி ஓகே, நான் உங்க ரூம்குள்ள வரும்போது நீங்க அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்தீங்க? அதுவா? என்ன பாத்தீங்க? நாங்க அத நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.